எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. படிக்கிறதுக்கு சிரமப்படுற குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா வரும், சில விஷயங்கள் சரியாக வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி? அவங்கக்கிட்ட நம்ம வைக்க வேண்டியது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கணும். அவங்களால முடியாத விஷயங்களை நம்ம அவங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அவங்க கற்றுக்குவாங்க. அவங்க லேட்டாக கற்றுக்குவாங்களே தவிர்த்து அவங்களால கற்றுக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக சின்ன விஷயங்கள் தான், ஷூலேஸ் போடுறது, டை கட்டுறது, பட்டன் போடுறது, இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சில குழந்தைங்களால் அதை கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கணுமே தவிர்த்து இது கூடவா உன்னால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணும்போது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதை ரொம்பவே குறையும். ஸோ அதனால் அப்போது அவங்களால முடிகிற விஷயங்கள் கூட அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கற்றுக்கணும்னு நினச்சா கூட அவங்களால கற்றுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா எங்கே நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம்தான்.